எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22 மார்ச் 2024, 23 மார்ச் 2024 மற்றும் 24 மார்ச் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பூட்டான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பூட்டான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. இரண்டாவது கேள்வி, பூட்டான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியவர் யார்? பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக். அடுத்து, பூட்டானின் தலைநகர் திம்புவில் இந்திய உதவியில் கட்டப்பட்ட கியால்சுன் ஜெட்சன் பெமா வாங்சுக் தாய் சேய் மருத்துவமனையை திறந்து வைத்தவர்கள் யாவர்? நரேந்திர மோடி மற்றும் ஷெரிங் டோப்கே. விசாகப்பட்டினம் நௌசக்தி நகரில் பாதுகாப்பு படை வீரர்களுக்காக கட்டப்பட்ட வீரம் எனும் 492 பேர் தங்குமிட தொகுப்பை தொடங்கி வைத்தவர் யார்? ஆர் ஹரிகுமார். நீல பொருளாதாரம் குறித்து அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டு பயிலரங்கை எந்த அமைச்சகம் நடத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மத்திய புவி அறிவியல் அமைச்சகம். ஒவ்வொரு ஆண்டும் உலக காசநோய் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக காசநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 24. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. 2024 ஆண்டுக்கான சர்வதேச காடுகள் தினத்தின் கருப்பொருள் காடுகளும் புதுமையும் சிறந்த உலகத்துக்கான புதிய தீர்வுகள், அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் இனோவேஷன் நியூ சொல்யூஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு என்பதாகும். அடுத்து, குஜராத்தின் தொலைத்தொடர்பு துறை தனது தொலைத்தொடர்பு வசதி மையத்தை எப்போது தொடங்கியது? குஜராத்தின் தொலைத்தொடர்பு துறை தனது தொலைத்தொடர்பு வசதி மையத்தை எப்போது தொடங்கியது? 21 மார்ச் 2024. ஐபிஎல் அணிகளில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐபிஎல் அணிகளில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் ஏ, ருத்துராஜ் கெய்க்வாட். 2024 ஆண்டுக்கான தேசிய மகளிர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? 2024 ஆண்டுக்கான தேசிய மகளிர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஹரியானா. அடுத்து, ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட்டில் 12,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட்டில் 12,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? விராட் கோலி. உலக காற்று தர அறிக்கை 2023 படி உலகின் 3வது மாசுபட்ட நாடு எது? இந்தியா. அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷை அடுத்து 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. 2024 ஆண்டு மக்களாட்சிக்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டு மக்களாட்சிக்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? தென்கொரியா நாட்டின் தலைநகர் சியோலில். அடுத்து,
புஷ்பக் என பெயரிடப்பட்டுள்ள மாதிரி ராக்கெட் விமானப்படையின் சினூக் ஹெலிகாப்டர் மூலம் உயரே கொண்டு செல்லப்பட்டு 4.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்திய அணிக்கு டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார். பணியாளர் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை மீறியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு ரூபாய் 80 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, ஆபரேஷன் சங்கல்ப் என்ற கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் 14 டிசம்பர் 2023 தொடங்கி 23 மார்ச் 2024 வரை 100 நாட்களை நிறைவு செய்தது. பெருநாட்டில் உள்ள அமேசான் மலைக்காட்டில் மிகப்பெரிய நதி டால்ஃபின் புதைப்படிவ மண்டை ஓட்டை, அதாவது பெபனிஸ்டா யாகுர்னா என்ற டால்ஃபின் இனத்தின் மண்டை ஓட்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இலங்கையின் அனுராதபுரத்தில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு கூடுதலாக 15 கோடி இலங்கை ரூபாய் இந்தியா வழங்க உள்ளது. இந்திய மதிப்பில் ரூபாய் 4.15 கோடி. அடுத்து, 47 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 இன்னிங்ஸிலும் 150 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்த 3வது ஜோடி என்ற மாபெரும் சாதனையை இலங்கையின் டி சில்வா மற்றும் கமிந்து மெண்டிஸ் இணை படைத்தது. ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை ஒரு போட்டியில் 50+ ரன்கள் மற்றும் குறைந்தபட்சம் ஒரு விக்கெட் வீழ்த்திய வீரர்களின் சாதனை பட்டியலில் ஆண்ட்ரூ ரசல் முதலிடம் பிடித்தார். இந்திய விமானப்படை முன்னாள் தளபதி RKS பதௌரியா பாஜகவில் இணைந்தார். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22 மார்ச் 2024, 23 மார்ச் 2024 மற்றும் 24 மார்ச் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.